அன்பான சத்தியவசன நேயர்களே, இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு நபரை குறித்து பார்க்க இருக்கிறோம். மோசே என்ற ஒரு மனிதன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தவர். அவருடைய வாழ்க்கையிலே அவன் வெற்றிக்கு பின்னால் இருந்த 6 பெண்கள் இருந்தாங்க. அதில் ஒரு ஆள் மோசேயின் தாய். 2வது, அவர் பிறக்கும்போது அந்த பிள்ளையை பிரசவத்திலே உதவிய மருத்துவச்சிகள் அல்லது மிட்வைஃப்ஸ். மோசேட சகோதரி, அவனை தத்தெடுத்த பார்வோனுடைய குமாரத்தி, அவருடைய மனைவி. மற்றது நான் சொன்ன அந்த மருத்துவச்சிகள் 2 பேர் இருந்தாங்க, சிப்பிரால், பூவான். இன்றைக்கி நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அந்த பார்வோண்ட குமாரத்தியை குறித்து. உண்மையில் அவள் பார்வோண்ட குமாரத்தியும் தண்ட தோழிகளும் தாதிகளும் நதியில் குளிக்க போகும்பொழுது ஒரு நாள் ஒரு விசித்திரமான ஒரு பெட்டியை கண்டாங்க, அழகான பெட்டி. அப்பொழுது பார்வோடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தால் அவருடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் அந்த பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமட்டு இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றார். ராஜகுமாரத்திட தகப்பன் எபிரேய ஆண் பிள்ளைகள்லாம் கொல்ல சொல்லி கட்டளையிட்டார். அப்படி தப்புறவங்களை நதியில் விட்டுறணும்னு. நதியில் விடுறதுக்கு நோக்கம் கொல்றது தான். ஆனால் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் எதிரிட குடும்பத்துக்கே கிட்டே இந்த மோசே என்ற சிறு குழந்தை அந்த பேழை அங்கே போகுது, எதிரிட வீட்டுக்கே போகுது. அந்த பிள்ளையை திறந்து பார்த்தோன்னு பிள்ளை அழுறதை கண்டோன்ன இந்த ராஜகுமாரத்தி, பார்வோண்ட குமாரத்திக்கு கோபம் வர்றதுக்கு பதிலாக மன இரக்கம், மன உருக்கம் வந்துச்சு. இந்த பிள்ளையை பாதுகாக்கணும்னு. இது எபிரேய பிள்ளையை சட்டப்படி அழிக்கணும். ஆனால் அந்த பிள்ளையை காப்பாற்ற பார்க்குறா. அந்த நேரத்தில் மோசேட தமக்கை அல்லது சகோதரி போயிட்டு சொல்கிறா, இந்த பிள்ளையை வளர்க்க பாலூட்டோர் தாயை பிடிச்சி தரவான்னு. சரின்னு சொல்ல தன்னோட சொந்த தாயே கூட்டிகிட்டு வந்து பிள்ளையை வளர்க்க கொடுக்குறா. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து இந்த மோசேட வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்தின இந்த பார்வோண்ட குமாரத்தியை பற்றி பார்க்குறோம். மோசேக்கு இப்போ 2 தாய்கள் இருக்கிறாங்க. ஒன்று பெற்ற தாய் யோகெபேத். அவள் தான் ஆவிக்குரிய அடித்தளத்தை போட்டா. கடவுள் யார், கடவுளோட ஜனங்கள் யார், வேதாகம விழுமியங்கள் என்ன, பணம், பதவி, பட்டம் இதெல்லாம் முக்கியம் இல்லை, ஆண்டவர் தான் முக்கியம். இந்த வாழ்க்கை நித்தியம் இல்லை, எங்களுக்கு நிரந்தர ஒரு ஸ்தலம் இருக்குது, எல்லாம் படிப்பிச்சிருப்பான். அப்போ ஆவிக்குரிய அடித்தளம் பிள்ளைகளுக்கு முக்கியம். பெற்றோர் அதை போடணும். 2வது அடித்தளத்தை போட்டது பார்வோண்ட குமாரத்தி. அடித்தளத்துக்கு அது எப்படி ஒரு மோசே எல்லா விதத்திலும் சிறந்து விளங்கலாம். அவருக்கு சிறந்த கல்வியை கொடுத்தா. எகிப்தில் ராஜகுமாரர்கள் படிக்கிற கல்வி சகல கலை சாஸ்திரங்களையும் கற்பித்தா. உங்களுக்கு தெரியும், எகிப்து ஞானத்துக்கு கல்விக்கெல்லாம் பேர் போனது. எகிப்திட பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கி ஆக்ஸ்ஃபோர்ட், ஹவார்ட், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் மாறி சிறந்ததுகளாக அந்த காலத்தில் இருந்துச்சு. எகிப்தில் மருத்துவமாக இருக்கலாம், நிறைய காரியங்கள் விசேஷித்தவைகளாக இருந்துச்சு. ராஜகுமாரர்கள் பெற்றுக்கொள்ளும் தலை சிறந்த கல்வியை மோசேக்கு அவள் கொடுத்தாள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஸ்தேவாண்ட பிரசங்கத்தில் மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். சிறந்த கல்வியை கொடுத்தா. அவள் தயார் பண்ணுனா ஒரு ராஜ குலத்தில் எந்த ராஜகுமாரன் சிலுமையில் ராஜாவாக வேண்டி வந்தாலும் அதற்குரிய தகுதியை இவ ஏற்படுத்துகிறத நாங்கள் காண்றோம். இன்றைக்கி 2மே முக்கியம். ஆவிக்குரிய கல்வியும் முக்கியம், உலக ரீதியான கல்வியும் எங்களுக்கு முக்கியம். இன்றைக்கி சில நேரங்களில் நாங்கள் ஒரு சைடுக்கு மட்டும் போகிறோம். ஆகவே நாங்கள் சரியான முக்கியம் எங்களை எல்லா விதத்திலையும் வளர்த்து கொள்வது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் இருக்கலாம். நீங்கள் யோசிக்கணும், என்னுடைய தகுதியை, கல்வியை, அறிவை வளர்த்து கொள்ள இருக்குது, நான் இருக்கிற விதமாக இருக்கலாதுன்னு. ஒரு உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு நபர் இன்னொரு நபருக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிற ஒரு சிறிய துண்டு பிரதியை கொடுத்தார். கொடுக்கும்போது பெற்றுக்கொண்டவர் ஒரு என்ஜினியர். அவருக்கு கோபம் வந்துட்டான். நான் யாருன்னு தெரியுமா, நான் ஒரு என்ஜினியர்னாரான். இப்போ கொடுத்தவர் சொன்னாரான், நானும் ஒரு என்ஜினியர், நான் இந்த என்ஜினியரிங் காலேஜில் தான் படித்தேன், இந்த கம்பெனியில் தான் என்ஜினியராக இருக்கிறேன். அவட வாய் அடைப்பட்டு போயிட்டு தான். நாங்கள் சிறந்து விளங்கணும். நாங்கள் நல்ல கல்வியை படித்து டிகிரியோ, மாஸ்டர்ஸோ, பிஹெச்டியோ எல்லாம் எங்களுக்கு உதவலாம். சரி, நாங்கள் யோசிக்கூட இதெல்லாம் உலக காரியங்கள், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு யோசிக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேலை பார்த்தீங்கன்னா அவன் சிறைப்பட்டு போன நாட்டில் இருக்கிற நிறைய காரியங்களை படிக்க வேண்டி வந்துச்சு. அந்த நாட்டில் இருக்க மந்திர தந்திரங்கள் சம்பந்தமான, தெய்வங்கள் சம்பந்தமாக எல்லாம் படிக்க வேண்டி வந்துச்சு. அவங்களெல்லாம் கும்பிடணும்னு சொல்ல இல்லை,
ஆனால் சில நேரங்கள் எங்களுக்கு அதுவும் எங்களுக்கு ஒரு உலக ரீதியான தகுதிகளும் எங்களுக்கு உதவும். தகுதி உள்ளவங்களையும் கடவுள் பாவிக்கலாம், தகுதி இல்லாதவனையும் பாவிக்கலாம். தகுதியை பார்த்து ஆண்டவர் பாவிக்கிறது இல்லை, ஆண்டவர் தகுதி இல்லாதவனை அழைச்சி அவனை தகுதிப்படுத்துகிறார். ஆகவே நாங்கள் ஆண்டவரோட அழைப்பை பெற்றவங்க எங்களை எப்பயும் விருத்தி செய்து கொள்ளணும். நாங்கள் எப்பயுமே ஒரே நிலையில் இருக்கக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்க, நாங்கள் ஏதோ O லெவல் படித்து அதோட கல்வியை விட்டுரு, A லெவல் படித்து அதோட விட்டுறது, அதுக்கு மேலே படிக்கிறது இல்லை. ஆனால் அது பிள்ளை. நாங்கள் எவ்வளோ தூரம் எங்களை வளர்த்து கொள்ள இயலுமோ அவ்வளோ தூரத்துக்கு எங்களை வளர்த்து கொள்ளலாம். அது எல்லாம் நாங்கள் பயன்படுத்தலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறாரு. அவர் கம்ப்யூட்டரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் செயற்கை நுண்ணறிவு சம்மந்தமாக படித்தார். அவர் மாஸ்டர்ஸ் முடிக்கும் பொழுது அவர் ஒரு யூனிவர்சிட்டியில் படிப்பிச்சு கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஊழியத்தை கட்டி எழுப்பினார். அப்புறம் அதில் PhD முடித்தார். அப்புறம் ஒரு மிஷனரியாக ஒரு ஸ்தாபனத்தில் இணைந்து பீகாரில் மிஷனரி ஊழியம் செய்யும்போது தான் படித்த எல்லாத்தையும் அந்த ஊழியத்தில் பயன்படுத்தினார். ஆகவே நாங்கள் படிக்கிறது எங்களோட வேல்யூ, எங்களோட பெருமதியை கூட்டும், அது ஒரு நாளும் வீணாக போகாது. ஆகவே நாங்கள் ஒரு ஆளை தகுதிப்படுத்தும் போது, ஆயத்தப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஒரு அடித்தளத்தையும் போட இருக்குது. உலகத்தில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண ஒரு டாக்டராக, இன்ஜினியராக, IT ப்ரொஃபஷனலாக, நிதி சம்பந்தமான ஒரு ப்ரொஃபஷனலாக, மீடியா சம்பந்தமானது ஒரு சயின்டிஸ்டாக, பல துறைகளுக்குள்ள எங்களோட பிள்ளைகளை வளர்த்தெடுக்க பார்க்கணும். நீங்கள் ஒரு ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியராக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். இந்த பிள்ளைக்கு நான் ஆவிக்குரிய ஒரு அடித்தளம் மட்டுமில்லை, உலகத்துக்கு முகம் கொடுக்க, உலகத்தில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண, உப்பா ஒளியா தேவராஜ்யத்தின் விழுமியங்களை உலகத்துக்குள்ள பல துறைகளுக்குள்ள கடத்த இவங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திருக்கு. நான் பல வருஷங்கள் இறையியல் சம்பந்தமாக ஒரு டிகிரி படித்தேன்னா, நான் உலக ரீதியான ஒரு டிகிரி ஆரம்பத்தில் படிச்சிருக்கேன். அப்போ என்னுடைய நண்பன் ஒரு ஆள் எனக்கு சொல்லுவார், முதலாவது நீங்கள் படிக்கிற டிகிரி ஒரு செக்யூலர் டிகிரியாக இருக்கணும்னு. நான் அதன் பின்பாக மிஷன் ஊழியத்தில் ஆர்வம் வந்த பிறகு நான் மேனேஜ்மெண்ட் டிகிரி ஒன்று படித்தேன் ஒரு பல்கலைக்கழகத்தில். அது எனக்கு நிறைய உதவிச்சு, ரெண்டுமே உதவிச்சு. ஆவிக்குரிய அடித்தளமும் உதவிச்சு, கல்வியும் உதவிச்சு, மற்றது உலக நிறுவனத்தில் நாங்கள் கற்றுக்கொள்கிற கல்வி. ஆகவே நாங்கள் எங்களை மட்டுப்படுத்த வேணாம். எனக்கு இப்போ வயசாகிட்டு, எனக்கு தெரிஞ்சவர்கள் 50-60 வயசுலேயும் படித்தாங்க. படிப்புக்கு ஒரு வயசு ஒரு தடை இல்லை. இன்றைக்கி தான் இன்டர்நெட்டில் எத்தனையோ காரியங்களை நாங்கள் படிக்கலாம், எத்தனையோ காரியங்களை அறிஞ்சு கொள்ளலாம். என்னுடைய நண்பர் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் உண்மையில் இருந்த ஃபீல்டு ஒரு வித்தியாசமான ஃபீல்டு. அவர் ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி, விளம்பர நிறுவனத்துக்கு காப்பிரைட்டர், விளம்பரங்கள் எழுதுகிறவர். ஆனால் அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்டர்நெட்டில் பே பண்ணி படித்து இன்றைக்கி எத்தனையோ ஹேப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறார். ஆகவே நாங்கள் எப்பொழுதுமே ஒரு மத சார்ந்த ஸ்தாபனத்தில் வேலை செய்யலாம், உலக நிறுவனத்தில் வேலை எதாக இருந்தாலும் எங்களை வளர்த்து கொள்ளணும். நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களை வளர்த்து கொள்கிறோமோ அப்போ தான் எங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அல்லது நாங்கள் வழிநடத்துகிற சபைகள் ஸ்தாபனங்களும் வளரும். நாங்கள் வளராமல் நாங்கள் ஸ்டக் ஆகும்போது நாங்கள் வழிநடத்துகிற ஸ்தாபனங்களும் வளராமல் போகிறத நாங்கள் காண்றோம். சில பேர் சொல்கிறாங்க, இந்த பார்வோண்ட குமாரத்தியை பற்றி யூத ஒரு டாக்குமெண்ட்டில் சொல்லி இருக்குது. அவருக்கு பத்தியானவரோட பேர்னும் யாவேயின் குமாரத்தின்னு ஒரு பேர் கொடுக்கப்பட்டதாகவும், அவள் பிறகு இஸ்ரவேலின் தேவனை அறிந்து கொண்டாள்னு சொல்லியும் யூத ஒரு ரபினிக் ஒரு பாரம்பரியம் சொல்லுது. அதில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்கோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் பார்க்குற மோசே கற்ற கல்வியில் வானவியல், வேதவியல், கணிதம், பொறியியல், இசை, கலை, இப்படி பல இதுகளில் அவன் கற்பிக்கப்பட்டான். உலக ரீதியான அவனை ஆயத்தப்படுத்த பார்வோனின் குமாரத்தியை ஆண்டவர் பயன்படுத்தினார். நாங்கள் சில நேரம் நினைப்போம், இப்படித்தான் ஆக்களை ஆண்டவர் பயன்படுத்தணும். ஆண்டவர் யாரையும் பயன்படுத்தலாம். கோரேஸ் ராஜாவை பயன்படுத்தினார். அவன் கடவுள் அறியாத ஒரு மனுஷன். மோசேட வாழ்க்கையில் பார்வோனின் குமாரத்தியை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆண்டவர் நாங்கள் அன்லைக்லி கேண்டிடேட், இவர் பொருத்தமற்ற ஒரு ஆள்னு நினைச்சாலும் அப்படிப்பட்டவங்களே ஆண்டவர் பயன்படுத்தலாம். சரி, நீங்கள் யோசிக்கிற நான் என்ன செய்ய போகிறேன், நான் அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு முக்கியமானவங்க நினைக்கிறவங்க, முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க, படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் பயன்படுத்தலாம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்த நாங்கள் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது, இருக்கிற நிலையிலே திருப்தி அடையக்கூடாது. அநேக நேரங்களில் நாங்கள் சோஷியல் மீடியாலே, சமூக வலைத்தளங்களையும், டிவிலையும் எவ்வளோ நேரங்களை நாங்கள் வீணாக்குறோம். ஆனால் எங்களை வளர்த்து கொள்றதுக்கு, புத்தகங்களை வாசிக்க, நல்ல காரியங்களை அறிஞ்சு எங்களை இன்னும் மெருகேற்றி கொள்ள, நேர்த்தியாக்கி கொள்ள நாங்கள் தவறுறவங்களாக இருக்கிறோம். பிரசங்கம் பண்ணுறவங்க உங்களை இன்னும் நேர்த்தியாக்கி கொள்ளுங்க. இன்னும் ஆழமாக படிங்க. IT ஃபீல்டில் இருக்கலாம், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கலாம். எனக்கு ஒரு பதவி கிடச்சிட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டேன்னு திருப்தி அடைய வேணாம். ஒரு முறை ஒரு கடிகார ரிப்பேர் செய்கிற
ஒரு மனிதன்ட்ட ஒரு சின்ன பொடியை வந்தானா மலையில் நனைஞ்சு கொண்டு வெறுங்காலோட வந்து ரொம்ப வேதனையோட ஒரு உடைஞ்சு போன ஒரு கடிகாரத்தை காட்டி சொன்னானா, என் தாத்தா செத்து போயிட்டார், அவருடைய இந்த கடிகாரம் இது எனக்கு ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டால் எனக்கு மிகவும் முக்கியமான ஒன்று, இது எனக்கு செய்து தாங்க. அந்த கடிகாரத்தை எடுத்து பார்த்தா அதை செய்ய முடியாதான், ஏன்னா அவ்வளோ மோசமான நிலையில் இருந்துச்சு. பார்ட்ஸ் மாற்றணும். சரி, நீ 3 நாளில் வான்னு அனுப்பி விட்டாராம். அப்புறம் வேறு பார்ட்ஸை போட்டு அதை செய்து ஒரு லெதரில் ஒரு பட்டி ஒன்றையும் போட்டு அவனுக்கு கொடுத்தாராம். அதை கண்டோன்னு இவ்வளவு கட்டணும்னு சரி கட்ட தேவையில்லைன்ட்டாரான். அதை கண்ணன்னு இவருடைய பிஸ்னஸ் பார்ட்னர் கேட்டாரான், இன்னொன்று முட்டாள்தனமாக செய்கிற அந்த கடிகாரத்துக்கு பார்ட்ஸும் போட்டு லெதர் பட்டியும் வாங்கி சும்மா கொடுக்குறேன்னு. அவன் அவனோட தாத்தா இறந்து போயிட்டார். தாத்தாட இருதயத்தை என்னால் சரிப்படுத்த முடியாது, ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அவன் மதிக்கிற இந்த கடிகாரத்தையாவது நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இரக்க குணம் முக்கியம். தண்டை தகப்பன் கட்டளை கொடுத்து அழிக்கணும்னு சொன்ன பிள்ளை மேலே இறக்கப்பட்டு அந்த பிள்ளையை காப்பாற்றி வளர்த்து தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் ஒரு அந்நிய ராஜகுமாரத்தை ஒரு முக்கியமான பங்கெடுத்தார். நாங்கள் யாரையுமே குறைத்து மதிப்பிட வேணாம். ஆண்டவர் எந்த நபரையும் பாவிக்கலாம் தன்னுடைய ராஜ்யத்தின் விருத்திக்காக. நாங்கள் செய்யக்கூடியதெல்லாம் எங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதோ அடியேன், நீர் படைத்தீர், நீர் உம்முடைய இரத்தத்தை விலையாக கொடுத்து என்னை மீட்டெடுத்தீர், நான் உமக்கு சொந்தமானவன், என்னை உமக்கு சித்தமான வழியிலே பயன்படுத்தும். யாரையும் அலட்சியமான நின்ன வேணாம். ஆண்டவர் அவங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்யலாம்.